நமது மாவட்டத்திற்கு புதிதாக பொறுப்பேற்று இருக்கும் டாக்டர் செந்தில் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக முன்னாள் மாவட்ட தலைவர் அன்னார் சித்திக் அன்னார் அவர்களே, வீரப்பன் அண்ணா அவர்களே, செல்வராஜ் அவர்களே, இவர்களெல்லாம் கூட இருந்து செய்யும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்டத்திலேயே இப்பொழுதுதான் புதுசாக பார்த்தது போல் இருக்கிறது. ஏற்கனவே கூட்டம் போடுவோம், பண்ணுவோம், செய்வோம். ஆனால் மிகவும் சீரும் சிறப்புமாக இளைஞர் நல்லா செயல்படுவார். அவரை பற்றி சொல்ல வேண்டும், நிறைய சொல்லலாம். நாமேரிப்பேட்டை வட்டாரத்திலே மெட்டாலா என்கிற ஊரிலே இந்திரா காந்தி சிலை ஒரு கை ஒடிந்து 17 வருஷங்களாக கை இல்லாமல் அப்படியே இருந்தது. அதை துணி போட்டு கட்டி கொண்டு இருந்தோம். எத்தனையோ மாவட்ட தலைவர் வந்தார்கள், நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்தோம், ஒன்றும் ஆகவே இல்லை. அப்புறம் மேற்கொண்டு இதை செய்ய வேண்டும் என்றார். ஒரு 7 லட்சம் ரூபா வேணும். நாங்கள் பணத்துக்கு எங்கே செய்வது என்று சொல்லி முன்னால் மறைந்த புள்ளியப்ப அவர்களும் நாமேரிப்பேட்டை கிழக்கு ஒன்றிய தலைவர் ஷேக் ஹுசேன் பாய் அவர்களும் சேர்ந்து எல்லாம் வசூல் செய்யும் போது அவர்கிட்ட தான் முதல்ல போனோம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் செய்யுங்க, நான் கூட இருக்கிறேன்னு முதல்ல கை கொடுத்த ஒரே செந்தில் தான். அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் சித்திக் அண்ணா அவர்களும் வீரப்பண்ணா அவர்களும் தான் ரொம்ப முன்மாதிரியாக இருந்து இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு செஞ்சாங்க. அவர் இல்லைன்னா இன்னும் அந்த சிலை கை ஒடிஞ்சு அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதை புதுப்பித்து கொடுத்ததுக்கு இதை விட வேறு சொல்கிறதுக்கு, டாக்டர் செந்திலுக்கு சொல்கிறதுக்கு வேறு வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. அவர் செஞ்ச உதவி, நாட்டுக்காக உழைத்த இந்திரா காந்தி அன்னையாரின் சிலையை மறு அவதாரம் எடுத்தது போல செய்து எங்களுக்கு ஊக்குவித்த செந்தில் அவர்களுக்கு இன்னும் பணி சிறக்க வாழ்த்தி வணங்கி விரைபடுகிறேன். ஜெய்ஹிந்த். ஏற்புரை நிகழ்த்த மாவட்ட தலைவர் செந்தில் அவர்களை உங்கள் சார்பாக அழைக்கிறேன்.